ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிருஷ்ண பரமாத்மாவோட இந்த பகவத்கீதாவை வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எப்போவுமே வந்து கீதா இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா நாங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா ஒரு கதையோட ஆரம்பிப்போம். கதையோடு ஆரம்பித்தா தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிசைட் பண்ணலாம் வரலாமா வேண்டாமா அப்படின்னு. இப்போ நம்ம எல்லோரும் வந்து இந்த காஷி ராமேஸ்வரம் அங்கெல்லாம் வந்து சில பேர் போயிருப்பா, சில பேர் போகணும் அப்படின்னு வச்சுட்டுருப்பா. அப்போ இந்த ராமேஸ்வரத்துக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அப்புறம் காஷி போயிட்டு திருப்பியும் ராமேஸ்வரத்துக்கு வரணும் இல்லை? இதுதான் வந்து ஒரு பத்தத்தி ஒன்று வச்சுருக்கா. அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் போயிட்டார், அப்புறம் காஷிக்கு போயிட்டு அகெயின் ராமேஸ்வரம் வர. இது வந்து ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்போ அவர் வந்து ராமேஸ்வரம் வந்து எதுக்கு போவோம் ஜென்ரலி? சமுத்திர ஸ்நானம் பண்ணுறதுக்கு இல்லை? அப்போ அந்த மாதிரி அவர் வந்து சமுத்திரத்தில் வந்து ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சமுத்திர கரைக்கிட்ட இப்படி நடந்து வர. சரி ஸ்நானம் பண்ணலாம், யாருமே இல்லை அப்போ அந்த சமுத்திர அந்த பிளேஸில். சரி நம்ம ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடலில் வந்து இறங்குறதுக்கு போகிறார். பார்த்தா அவரோட கையில் வந்து ஒரு சொம்பு இருந்தது. அச்சோ மறந்து போய் சொம்பையும் எடுத்துன்னு வந்துட்டோமே, இப்போ வந்து ஸ்நானம் பண்ணும்பொழுது இது வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குமே, சரி என்ன பண்ணலாம், சொம்பை வந்து கரையில் எங்கே வச்சுட்டும் நம்ம அப்புறம் போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக டவுட்டும் வருது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அந்த காலத்து பித்தளைலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு சொம்பு. அதை வந்து நம்ம அப்படியே கரையில் வச்சுட்டும் நம்ம குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே யாராவது எடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறேன். சரி நம்ம வேணால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் இந்த மண்ணை வந்து கொஞ்சம் தோண்டி அந்த சொம்பை வந்து அது உள்ளே புதைச்சி வச்சுட்டு நம்ம மாட்டுக்கு குளிக்க போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சரி அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்ணெல்லாம் நோண்டுறார், சொம்பை கூட உள்ளே வச்சாச்சு. திடீர்னு வந்து அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஐயோ நம்ம வந்து இப்படி தோண்டி வச்சுட்டு இப்படி போயிட்டோன்னா, வெறுமை மூடிட்டு போயிட்டோன்னா மறுபடியும் வந்து நான் எப்படி கண்டுபிடிப்பேன் எந்த இடத்துல என்னோடய சொம்பை வந்து வச்சேன்னு. சரி அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம், எந்த இடத்துல வந்து சொம்பு வைக்கிறோமோ அங்கே வந்து ஒரு அடையாளத்துக்கு ஒரு லிங்கம் மாதிரி நாம் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து லிங்கத்தை வந்து பிடிச்சி வைக்கிறார். நம்ம வந்து பீச் மணலில் அழகாக பிடிக்க வரும் இல்லையா லிங்கம், அழகாக பிடிச்சிட்டு சொம்பை வந்து தோண்டி அது உள்ளே வச்சுருக்கார். மேலே ஒரு லிங்கம். ஜாலியாக இப்போ வந்து அவர் குளிக்க போயிட்டார். அப்புறம் என்னாச்சு கதையில், வேற ஒருத்தர் வந்தார். ஏன் இவர் மட்டும்தான் சமுத்திர ஸ்நானம் பண்ணுவாரா? இன்னொருத்தரும் வந்து சமுத்திர ஸ்நானம் பண்ண வந்தார். அவர் இப்படி வரும்போது பார்க்குறார், இங்கே ஒரு லிங்கம் இருக்குது, இங்கே சமுத்திரத்தில் ஒரு பர்சன் குளிக்கிறார். உடனே நாம் என்ன டிசைட் பண்ணுவோம், குளிக்க போகிறதுக்கு முன்னாடி லிங்கம் பிடிச்சி வைக்கணும் போல இருக்கு அப்படின்னு அந்த பர்சன் வந்து டிசைட் பண்ணுறார். என்ன பண்ணுறார் அப்படின்னா அவரும் வந்து ஒரு லிங்கத்தை பிடிச்சி வச்சுட்டு குளிக்க போய்டுறார். கொஞ்ச நேரம் கழித்து மூணாவது ஒரு பர்சன் வர. அவர் பார்க்குறாரு, 2 லிங்கம் 2 பர்சன். ஓ இங்கே லிங்கம் பிடிச்சி வச்சுட்டு தான் குளிக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி வரவா எல்லாரும் என்ன பண்ணுறா, இது ப்ராசஸ் போல இருக்கு, தான் பத்தத்தி இங்கே இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் பிடிச்சி வச்சுட்டு குளிக்க போகிறேன். முதல்ல நம்மளோட கதையில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் இருந்தாரே,
அவர் இப்போ குளிச்சு முடிச்சிட்டார். குளிச்சு முடிச்சு சமுத்திரத்துலேருந்து இப்போ இப்படி நடந்து வரார். பார்த்தா 100 லிங்கம் இருக்கு. இப்போ எங்க போய் அவர் அவருடைய சொம்ப தேடுவார்? சொல்றார் அவர் வந்து ஒரு பொயட்டிக் பர்சன். அதனால என்ன சொல்றார், கதானு கதிகோ லோகே ந கோபி பாரமார்த்திகா சேதௌ சைகத லிங்கேன நஷ்டமே தாமிர பாஜனம் அப்படின்னு சொல்றார். அதாவது உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் இருக்கால, கதானு கதிகோ லோகே, உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் எப்படிப்பட்டவாளா இருக்கான்னா ஆட்டு மந்தையா இருக்கா அப்படின்னு சொல்றார். ஆட்டு மந்தைன்னா என்ன அர்த்தம்? என்ன ஏது எதுவுமே கேட்க மாட்டேன். ஒருத்தர் பண்ணியிருக்காளா, போய் அப்படியே அதை ஃபாலோ பண்ணு. யோசிக்கிறதுக்கு நாட் ரெடி. புத்தின்னு ஒன்று பகவான் கொடுத்துருக்கான்ல, என்ன பண்ணணும்? அதை எப்படி பகவான் கொடுத்தாரோ அப்படியே அதை பகவான் கிட்ட மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம்ல. யூஸே பண்ணாமல் இருந்தால் தானே அப்படியே கொடுக்க முடியும் பகவான் கிட்ட. அதனால யூஸே பண்ணுறதில்லை. அதனால என்ன பண்ணுறாளாம், இந்த சேது சமுத்திரத்தில் அழகாக மண்ணால் லிங்கம் பண்ணி வைக்கிறேன் பேர் வழின்னு. கடைசியில் என்ன ஆச்சு? நஷ்டமே தாமிர பாஜனம், என்னோட சொம்பு தான் போச்சு, வடை போச்சேன்னு சொல்கிறாள்ல, அந்த மாதிரி அவருடைய சொம்பு போச்சு. அப்போ அவர் சொல்கிறது கரெக்டு தானே. நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னா ஆட்டு மந்தை கூட்டங்களாக தான் இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்னுடைய அப்பா ஸ்கூலுக்கு போனார். அவரே ஸ்கூலுக்கு போனார், அவரோட அப்பா ஸ்கூலுக்கு போனார், அப்புறம் என்னோட அப்பா காலேஜுக்கு போனார், அதனால நானும் காலேஜுக்கு போகிறேன். சரி, அதெல்லாம் போகிறோமே என்ன கற்றுக்குறோம்? ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் என்ன கற்றுக்குறோம்? நன்னா படிக்கணும். நீ வந்து என்ன சொல்லுவா, 10th ஸ்டாண்டர்ட் வந்தால் இதுதான் உன்னோட லைஃப்பில் ஒரு பெரிய மைல் ஸ்டோன். இதை மட்டும் நீ நன்னா படிச்சிட்டேன்னா 11th 12th உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைய நைஸாக ஏமாற்றுவோம். அப்புறம் 12th வரும்போது என்ன சொல்லுவோம், இது ரொம்ப ரொம்ப உன்னோட வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட். நீ நன்னா படித்தாதான் நல்ல காலேஜில் உனக்கு இடம் கிடைக்கும். அப்போ தான் நீ வந்து நன்னா படித்தாதான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். காலேஜில் அந்த குழந்தை படிக்கும் பொழுது அப்போ என்ன சொல்லுவோம், ஜிபிஏ மெயின்டைன் பண்ணணும், 9 பாயிண்டராக நீ இருந்தால் தான் நீ எந்த வேலை கேட்குறியோ அந்த வேலைக்கு உன்னால் போக முடியும். கேம்பஸ் இன்டர்வியூ அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, கல்யாணம், வேலை கிடைச்ச உடனே நெக்ஸ்ட் என்னது? கல்யாணம். அதுக்காக நீ நல்ல சம்பளத்தில் வேலை இருந்தால் தான். இப்போ பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிறதாமே, நிறைய பாய்ஸ் இருக்காளாம், கேர்ள்ஸே வந்து இல்லையா. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ பாய் 1 lakh சம்பாதிக்கிறான்னா கேர்ள் வந்து 1.5 lakhs அப்படிங்கிறா. அப்போ நீ வந்து நல்ல வேலையில் இருந்தால் தான், அது வந்து இந்த 4 கம்பெனிஸ்லாம் சொல்கிறாளே, ஃபேஸ்புக், கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், இந்த 4ல் இருந்தால் தான் பொண்ணை வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து யோசிப்பாள். இப்போ இந்த ஸ்கூலு காலேஜ்லலாம் எதுக்கு படிக்கிறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த குரூப் படித்தா எனக்கு நிறையா சம்பளம் கிடைக்கும், இதுதான் நாம் வந்து பண்ணுற விஷயமா இருக்கு. எந்த காலேஜ்லையாவது நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாளா? ஒரு காலேஜ் காட்டுங்க பார்க்கலாம். எந்த காலேஜ்லேயும் அதை சொல்லி கொடுக்கறது இல்லை. அப்போ சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறா அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் நம்மளோட மைண்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுடுறான். எங்கே போனாலும் அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. அப்போ அந்த 4 கோல்ஸ் இருக்குல்ல, அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லா இடத்துலையும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுறது அப்படின்னா அர்த்த, அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். அர்த்தனா பொருள் அப்படின்னு அர்த்தம். எப்படி சம்பாதிக்கிறது, ஏன்னா பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், நல்லா செட்டில் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பிறக்கணும். ஸோ அர்த்த 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 இதுதான் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்படுறது.
அப்போ இதெல்லாம் இந்த பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நம்மளுக்கு லேசில் கிடைக்கிறதா அப்படின்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு தானே அந்த பணத்தையும் நம்மளால் சம்பாதிக்க முடியறதில்ல. இப்போ என்ன ஜாலியாக ஆஃபீஸ்க்கு போய் சும்மா உட்காந்துட்டு வந்தால் சம்பளம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். மண்டே காத்தால எழுந்தாலும் எப்படி இருக்கும்? ஓ ஆஃபீஸ்க்கு போனோமா அப்படின்னு இருக்குல்ல. கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாதான் அந்த பணமும் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்குது அப்படின்னா, பணமும் வேணும், வீடும் வேணும், நல்ல ஸ்பௌஸும் வேணும், நல்ல குழந்தைகள் வேணும். ஆனால் இதெல்லாம் எப்படி வேணும்? கஷ்டமே படாமல் இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம். இப்போ இதெல்லாம் வேணும், ப்ளஸ் நான் ஹாப்பியாகவும் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ ஹாப்பியாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோன்னு சொல்கிறோம்ல. இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, துக்கப்படாமல் நான் இருக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம். இந்த துக்கப்படாமல் இருக்கிறது இல்லை, அதை தான் சாஸ்திரம் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ எல்லாருமே மோக்ஷம்னு தெரியாமல் அதே விஷயத்தை தான் எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்கும் என்ன வேணும்? எப்பவும் எனக்கு துக்கமே இருக்கக்கூடாது, ஆல் த டைம் நான் வந்து ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்ல. அதுக்கு பேர் மோக்ஷம். மோக்ஷம்னு தெரியல, அந்த பேர் எனக்கு தெரியல, ஆனால் எல்லாரும் வந்து அதைத்தான் தேடிண்டு இருக்கோம். இப்போ நான் வந்து எந்த கோலை ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்? ஹாப்பியாக இருக்கணும், துக்கமே இருக்கக்கூடாது, அதுதான் என்னோட கோலாக இருக்குது. அப்போ மோக்ஷம் என்னுடைய கோலாக இருக்குது. ஆனால் அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நான் என்ன வழியை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்? பணம் சம்பாதிக்கிற வழியை ட்ரை பண்ணிட்டு நான் வந்து மோக்ஷம் வேணும் அப்படின்னு கேட்டுருக்கேன். புரியுறதா? பணம் சம்பாதிக்கணும்னா ஆஃபீஸ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், அது ரேட்டு. பட் மோக்ஷம் அப்படிங்கிற கோலை அடையணும்னா அதே ஆஃபீஸ்க்கு போவேன், அதே சாப்பிடுவேன், அதே கல்யாணம் பண்ணிப்பேன், அதே பண்ணிப்பேன் அப்படின்னா அந்த கோல் எப்படி ரீச் பண்ண முடியும் நம்மளால? அப்போ மோக்ஷங்கிற கோலை ரீச் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழியை நாம் ஃபாலோ பண்ணணும். அப்போ மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவா, சாதனம் அப்படின்னு அர்த்தம். எண்ட் அப்படின்னா கோல், சாத்தியம். இப்போ மோக்ஷம் தான் நம்மளுடைய சாத்தியம் அப்படின்னு சொன்னால் அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது நம்மளுக்கு யாருமே வந்து சொல்லி கொடுக்கறது இல்லை. ஸோ ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இது ஒரு விஷயம். சரி, அப்படியே என் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா நம்ம வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப கரெக்டு இல்லை. நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணுறேன், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இந்த பகவான் என்ன பண்ணுறார்? எனக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுக்கறார். எதிர்த்த வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கா, பக்கத்து வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கா, ஆனால் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை பகவான் கொடுக்கறார். அதே மாதிரி இப்போ நாம் வந்து ஒரு கஷ்டம் பட்டுன்னு இருக்கோம்ல, அதே மாதிரி கஷ்டம்தான் அர்ஜுனனுக்கும் ஏற்பட்டு. அர்ஜுனன் கிட்ட என்ன இல்லை? நம்ம கிட்டலாம் வந்து ஒரு டீசென்ட் ஃபேமிலி, எல்லாமே டீசெண்டாக அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. நம்மளுக்கு என்ன தங்கிறதுக்கு இடம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, போட்டுக்கிறதுக்கு விதவிதமாக ட்ரெஸ் இருக்குது. இது 3 தான் பேசிக்கு. இது வந்து நிறையவே இருக்குது நம்மளுக்கு. எல்லாமே இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு சந்தோஷம் இல்லை, ஆனந்தம் இல்லை, ஏதோ ப்ராப்ளம் என்னோட லைஃப்ல வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ அர்ஜுனனுக்கும் ஒரு ப்ராப்ளம் ஏற்படுறது அவனோட லைஃப்ல. இப்போ அர்ஜுனனும் நம்மள மாதிரி தான் ரொம்ப ரொம்ப குட் பர்சன், வெரி வெரி தார்மிக். இப்போ நம்ம வந்து பக்தியெல்லாம் நம்ம பண்ற மாதிரி யாரும் இன்னொரு பக்தனை காமிக்க முடியுமா? எவ்வளோ பக்தியா இருக்கோம் நம்ம இல்லை. இப்போ அர்ஜுனனும் வந்து பக்திமான், ரொம்ப ரொம்ப தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவன். இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல சொல்றா, அர்ஜுனனுக்கு வந்து அதர்மம் பண்றதுக்கான கெப்பாசிட்டி கூட கிடையாது. அவன் அவ்வளோ தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவனா அவன் இருக்கான்.
இப்போ பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது. அவனுக்கு பேரே என்னது? தனஞ்சயன். அதான் அவன் பேரே. அவன்கிட்ட இல்லாத செல்வமே இல்லை. அண்ட் அவன் எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான்? ஸ்வர்க்கம் ரிட்டன் அர்ஜுனன். நம்மளாம் என்ன சொல்லிக்கலாம்? நான் யூஎஸ் ரிட்டன், யூகே ரிட்டன் சொல்லிக்கலாம். ஆனால் அர்ஜுனன் என்ன சொல்லுவான்? நான் ஸ்வர்க்கம் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவான். பெரிய பராக்கிரமசாலி. அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கு தாங்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையானது ஏற்படுறது. இந்த ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லா வழியையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன் அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது. ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணினா? வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இன்டெலிஜென்ட் பர்சன்னாலே என்ன அர்த்தம்? புத்தியை யூஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? புத்தியை யூஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறான். என்ன டெசிஷன் எடுக்கிறான்? பகவானை நான் சரணாகதி பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு டெசிஷனை அர்ஜுனன் புத்தியை பயன்படுத்தி எடுக்கிறான். இப்போ கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சரணாகதியும் பண்ணிட்டான். சரணாகதி பண்ணிட்டோ அர்ஜுனன் கிருஷ்ணா, இப்போ இந்த சண்டை நடக்க போகிறது, இல்லை ஏதாவது புது வார்ஃபேர் டெக்னாலஜியில் எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்குறியா? நான் எப்படி இவாளெல்லாம் ஜெயிக்கிறது? அப்படியெல்லாம் எதுவுமே கேட்கல. கேட்டிருந்தா பகவானால் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவன் என்ன கேட்டான்? பகவானே, இப்போது உன்னை ப்ராப்ளமில் நான் இருக்கேன், அந்த ப்ராப்ளம்னால என் மனசு முழுக்க பயங்கர சோகமாக இருக்குது. இந்த சோகத்திலேருந்து நான் எப்படி வெளியில் வருது? நான் எப்படி ஃப்ரீ ஆகிறது? நான் எப்பவும் எப்படி ஆனந்தமாக இருக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் பகவான் கிட்ட கேட்குறான். அதனால பகவான் கீதையை அவனுக்கு உபதேசம் பண்ணுறார். ஸோ எப்படி ஃப்ரீ ஆகுறதுன்னு கேட்குறான். அதுக்கு பகவான் இப்படி தான்ப்பா நீ ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு 700 ஸ்லோகங்களை பகவான் உபதேசம் பண்ணுறார். இப்போது அர்ஜுனன் கேட்ட மாதிரி நாம் எல்லாரும் கூட ஏதோ ஒரு பாயிண்ட் இன் டைமில் இந்த ஜென்மாலேயோ இல்லை வேறு எந்த ஜென்மாலேயோ கேட்டிருக்கோம் பகவான் கிட்ட, பகவானே ப்ளீஸ் ஹெல்ப் மீ, நான் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதனால பகவான் இப்போ என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த இடத்துல பகவத்கீதா கிளாஸ் நடக்கிறது. நானே உனக்கு சொல்லி கொடுக்க முடியாதுப்பா, இது கலியுகம் ஆயிடுதா, துவாபர யுகம் முடிஞ்சு போயிடுதா, அதனால நீ என்ன பண்ணு, இந்த இடத்துல நான் உனக்கு ஒரு கிளாஸை ஆரம்பித்து வைக்கிறேன், அங்கே ஒழுங்காக போய் படி அப்படின்னு சொல்லி இப்போ பகவான் என்ன பண்ணியிருக்கார், நம்ம எல்லாரையும் இந்த இடத்துக்கு அமைச்சு வச்சிருக்கார். சரி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கீதா அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் ரொம்ப சாதாரணமாக சகஜமாக எல்லாருமே படிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மெக்காலே எஜுகேஷன் வந்ததுக்கப்புறம் கீதா அப்படின்னு சொன்னால், என்னோட தாத்தா கீதா புக்கு வச்சுருந்தேன், ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கோம். நாங்கள் வெறும் சரஸ்வதி பூஜைக்கு மட்டும் அதை பத்திரமா இன்னும் கொஞ்சம் கிழியாமல் பார்த்து எடுத்து பூஜை பண்ணிவிட்டோம், மறுபடியும் அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடுவோம். அந்த மாதிரி நிலைமை இப்போ ஆயிடுது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த கிறிஸ்டியன்ஸுக்கு பைபிள், அதை மாதிரி ஹிந்துஸ்க்கு கீதா கிடையாது. நன்னா அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரொம்ப பெரிய ராங் அண்டர்ஸ்டாண்டிங். பகவத்கீதா அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் படிக்க வேண்டியது. அவன் யாராக வேணா இருக்கட்டும், எந்த தேசத்தை சேர்ந்தவனா வேணாலும் இருக்கட்டும், எந்த காஸ்ட், எந்த க்ரீடு, எந்த ஜெண்டர் என்னவா வேணாலும் இருக்கட்டும், நீ மனுஷன் அப்படின்னு உன்னை சொல்லிட்டேன்னா உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீ கண்டிப்பாக அட்லீஸ்ட் பகவத்கீதாவையாவது உன் லைஃப் டைம் முடியறதுக்குள்ள அது என்னதான் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டே ஆகணும். ஏன்னா பகவத்கீதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, வேதம்னு சொல்கிறோம்ல, அந்த வேதத்தை கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கண்டென்ஸ் பண்ணி
700 ஸ்லோகத்தில் நம்மளுக்கு கொடுத்துட்டார். இப்போ மொத்தமாக 4 வேதத்தையும் போய் படி, அதில் என்னெல்லாம் இருக்குன்னு போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா நம்மளால் பண்ண முடியுமா? அப்படின்னா அதுக்கான டைமும் நமக்கு இல்லை, பொறுமையும் நமக்கு இல்லை. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார், மொத்த வேதத்தையும் இந்த கீதாவில் கண்டென்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ வேதம் அப்படின்னு சொன்னோன்னா அது மனுஷனால் கிரியேட் பண்ணப்பட்டது இல்லை, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ வேதத்தை யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? பகவான் வேதத்தை கொடுத்தார். இப்போ வந்து இந்த சிருஷ்டின்னு சொல்கிறோம்ல, கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்தை பகவான் படைக்கும் போது என்ன பண்ணிட்டார், வேதத்தையும் கூடவே சேர்ந்து சிருஷ்டி பண்ணினார். அப்போ இந்த வேதம் அப்படிங்கிறது வந்து மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு யூசர் மேனுவல், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கிற ஒரு யூசர் மேனுவல். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு அப்ளையன்சஸ்லாம் வாங்குவோம்ல, இப்போ கிரைண்டர் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. கிரைண்டர் வாங்கும் பொழுது எப்படி வரும்? புது கிரைண்டர் ஒரு அட்டை டப்பாவில் ஒரு கிரைண்டர் நாம் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம். ஒரு அட்டை டப்பாலாம் பிரித்து அந்த தர்போக்கால்லாம் எடுத்து போட்டால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு குட்டி புக்லெட் இருக்கும். என்ன இருக்கும் அந்த புக்கில்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். எப்படியெல்லாம் நீ வந்து கிரைண்டரை ஹேண்டில் பண்ணணும், என்னெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். இப்போ கிரைண்டர் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் தி பிரைமரி பர்பஸ் ஆஃப் அ கிரைண்டர்? கிரைண்டிங். அதுதான் வந்து கிரைண்டரோட பிரைமரி பர்பஸ். ஆனால் இப்போ வர கிரைண்டர்லாம் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து கிரேட் பண்ணும், அது வந்து கட்டு பண்ணும், அது வந்து மாவெல்லாம் சப்பாத்தி மாவெல்லாம் ஒன்று பிசிஞ்சு கொடுக்கும், நெட் பண்ணும், அது மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ்லாமும் இருக்குது. பட் இந்த யூசர் மேனுவலில் போட்டிருப்பான், மெயினாக நீ இந்த கிரைண்டரை வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு அந்த யூசர் மேனுவலில் இருக்கும். அது மாதிரி இந்த மனுஷனுடைய மெயின் பர்பஸ் என்ன, மனுஷ ஜென்மாவுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் திஸ் ஹியூமன் பர்த்? மோக்ஷம் அடையிறது தான் இந்த மனுஷ ஜென்மாவுடைய பிரைமரி பர்பஸ். அப்போ இந்த ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, அதெல்லாம் என்னது? அந்த அட்டாச்மெண்ட்ஸ் வருதுல்ல, அந்த மாதிரி செகண்டரி பர்பஸ். அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய மோக்ஷம் அப்படிங்கிற கோலுக்கு. இந்த பாக்கி விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வேதத்தில் நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நீ பிறந்திருக்கியே மனுஷனா, அதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், அந்த மிக்சி ஒரு கிரைண்டரோ வருமே, என்ன பண்ணுவோம், யூசர் மேனுவலை தெர்மாக்கோலோட சேர்த்து தூக்கி போட்டுடுவோம். இல்லைன்னா சில பேர் இருக்கா, ரொம்ப ஜாகிரதையாக நான் எடுத்து வைக்கிறேன் பாரு, இந்த கேரண்டி கார்டெலாம் இருக்குது, அப்போ தான் ஏதாவது பிரச்சனை வந்தால் நாம் வந்து அதை ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்கே வைக்கிறேன் அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுடுவா. அந்த மாதிரி நாம் என்ன பண்ணிட்டோம், வேதத்தை உதாசீனப்படுத்திட்டோம். நமக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேதம் தான் யூசர் மேனுவல் அப்படின்னு எப்படி தெரியும் நம்மளுக்கு? இப்போ யாரோ ஒருத்தர் அதை யூசர் மேனுவலாக பயன்படுத்தி அதுலேருந்து பெனிஃபிட்டை அடைஞ்சு அதை வெளியில் வந்து சொன்னாதான் நமக்கு அது யூசர் மேனுவல் அப்படின்னு தெரியறது. அப்போ இது வந்து யூசர் மேனுவல் சொல்லி தரவாலும் வந்து இப்போ பார்த்தேன்னா ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம். வெரி வெரி ரேர் பீப்புள் தான் வந்து இந்த விஷயத்தையே வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறா. ஸோ அப்போ வந்து அந்த ரிஷிகள் முனிகள்லாம் என்ன பண்ணால் அந்த வேதத்தை ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு வேதத்தில் இருக்கிற விஷயத்தை பிரகடனப்படுத்தினா. அப்போ இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். அப்போ பிறவி பயனை அடையிறது தான் நம்மளுடைய கோல். இப்போ வீடு வாங்கிறது அப்படிங்கிறதும் கோல் தான், பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதும் கோல் தான், மோட்சத்தை அடையிறது அப்படிங்கிறதும் கோல் தான். இப்போ என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? ரெண்டு பற்றியும் வேதம் பேசுறது. ஆக்சுவலாக
வீடு வாங்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு வேதம் சொல்கிறது. மோட்சம் அடையணுமா, அதுக்கு என்ன பண்ணணும் அதையும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த வீடு வாங்கிறது அப்படிங்கிறது லௌகீக கோல், மெட்டீரியலிஸ்டிக் கோல். மோட்சம் வேணும் அப்படிங்கிறது என்ன கோல், ஸ்பிரிச்சுவல் கோல் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஸ்பிரிச்சுவல் கோல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கோல் ஆர் மோக்ஷம் இருக்கு இல்லையா, அந்த மோக்ஷம் அடையிறது அப்படின்னா துக்கமே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னும் வந்து நாம் பார்த்தோம். இப்போ வீடு வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆனந்தம் ஆனது டெஃபினட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு நாம் வந்து ஒரு வீட்டை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. சரி, அந்த ஹாப்பினஸ் வந்து வீடு வாங்கி ஒரு 6 மாதம் ஆச்சு இருக்குமா, அதே ஹாப்பினஸ் கண்டினியூ ஆகுமானா அந்த ஹாப்பினஸ் கண்டினியூ ஆக மாட்டேங்கிறது. அந்த ஹாப்பினஸ் என்ன ஆகுறது, போயிட்டு போயிட்டு வருது. ஸோ எப்போ ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, இப்போ நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, இப்போ என்னோட மனசில் வந்து ஒரு ஆசையானது இருக்குது. அந்த ஆசை நிறைவேறும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா, என் மனசுக்குள்ளே இருக்கிற ஆசை இப்போ ட்ராப் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வீட்டை வாங்கிட்டேன். அப்போ அந்த ஆசை என்னாச்சு, இப்போது என்னை விட்டு போயிடுது. அதனால என்ன கிடைக்கிறது, எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கிறது. ஆசையெல்லாம் என்னை விட்டு போக போக எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கிறது. அப்போ பர்மனெண்ட்டாக ஹாப்பியாக தானே நான் இருக்கணும். வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சேன், வீடு கிடச்சிடுத்து, ஹாப்பியாக இருக்கேன். இம்மீடியட்டாக நான் என்ன பண்ணிடுறேன், இன்னொரு வீடு வாங்கினால் நன்னா இருக்கும், ஒரு காரு வாங்கினா நன்னா இருக்கும் அப்படின்னு நிறைய ஆசைகளை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். அதனால என்ன ஆகிடுறது, அந்த அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் ஹாப்பினஸ் எனக்கு இருக்க மாட்டேங்கிறது. பட் இந்த மோக்ஷம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோமே, அது எப்படிப்பட்டது அப்படின்னா பர்மனெண்ட் ஹாப்பினஸ். அது போயிட்டு போயிட்டுலாம் வரக்கூடிய ஹாப்பினஸ் இல்லை. அதை வந்து ஆத்மானந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாக்கி விஷயங்கள்லாம் அடையிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிறதே ஒரு ஆனந்தம், அதுக்கு பேர் விஷயானந்தம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் ஆத்மானந்தம் அப்படின்னு பேர். இப்போ வேதம் சொல்கிறது, உனக்கு நான் லௌகீக ஆனந்தத்தையும் எப்படி அடையணும்னு சொல்லித்தரேன், இந்த ஆத்மானந்தத்தையும் எப்படி அடையணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல தான் வேதம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2ஆக பிரியிறது. வேத பூர்வம், வேத அந்தம். வேதாந்தம் வேதாந்தம் சொல்கிறாள்ல, என்னது வேத அந்தம், வேதத்தினுடைய எண்டு போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், பெரிய வார்த்தையெல்லாம் கிடையாது. அது வேதத்தினுடைய எண்டு போர்ஷனை வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேத பூர்வம், இந்த பிகினிங் போர்ஷன் இருக்குல்ல, அதுதான் நம்மளுடைய லௌகீக ஆனந்தம்லாம் எப்படி அடையணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு போர்ஷனாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஏரியாவில் ஏதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கா, பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கடைக்காரருக்கு வந்து தெரியும் இந்த ஏரியாவில் இருக்கிறவா எதையெல்லாம் விரும்புவா அப்படின்னு தெரியும்ல. அப்போ அதை என்ன பண்ணுவான், ஸ்டாக்கே காலி ஆகாமல் அதை வந்து எப்பயும் வச்சுட்டே இருப்பாள்ல. அந்த மாதிரி இப்போ வேதம் வந்து என்டையர் ஹியூமனிட்டிக்குன்னு சொல்லிட்டா எத்தனை விதமான மனுஷா இருப்பா, எத்தனை விதமான ஆசைகள் இருக்கும். ஏன் எல்லா ஆசைக்கும் அது எப்படி அடையணுங்கிற வழி வந்து வேத பூர்வத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்குறோம் அப்படின்னா சும்மா கொடுத்துருவாரா கடைக்காரர்? என்ன கொடுக்கணும், நம்ம பணம் கொடுத்தாதான் எனக்கு வேணுங்கிற பொருள் கிடைக்கும். அப்போ வேதத்தில் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுல, அது கிடைக்கணும்னா நான் என்ன கொடுக்கணும், வேதத்துக்கு நான் என்ன கொடுத்து அதை எக்ஸ்சேஞ்சாக வாங்கிக்கணும் அப்படின்னா புண்ணியத்தை நான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் நான் என்னெல்லாம் கேட்குறேனோ அது எனக்கு கிடைக்கும். அப்போ புண்ணியம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆகிறது. அப்போ புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கும் வழி வேத பூர்வம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்புறம் இந்த புண்ணியத்தினால நம்மளுக்கு எப்படி ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து வேதம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது.
ஸோ ஆல் த டைம் எப்படி ஆனந்தமாக இருக்கிறது, அதுக்கு எங்கே வரணும் நம்ம அப்படின்னா வேத அந்தத்துக்கு வரணும். அதை தான் கீதாவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். எப்போவுமே நான் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன படிக்கணும் அப்படின்னா கீதா படிக்கணும். வேற எங்கே போகிறதுனாலையும் என்ன பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு இந்த பர்மனெண்ட் ஹாப்பினஸ்ஸு டெஃபினட்டாக கிடைக்காது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம், அதை சொல்லி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ வந்து கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், அண்ட் அவர் சொன்னார் இல்லையா, வாசுஜி சொன்னார் இல்லையா, புத்தியை நாம் யூஸ் பண்ணணும். ஏன் புத்தியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, புத்தி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸை ஆக்சுவலாக பண்ணுறது. அதில் பார்த்தேன்னா 3 இம்பார்ட்டண்ட் விஷயம் நம்ம புத்தி பண்ணுறது. புத்திக்கு நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி வந்து புத்திக்கு இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை புத்தியால் ஆக்சுவலாக பண்ண முடியும். நாம் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால நம்மளுக்கு தெரியறதில்லை. புத்திக்கு என்ன தெரியும், நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி புத்திக்கு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஓகே கண்ணாடிக்கு முன்னாடி போய் நீங்கள் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தெரியறதில்ல நான் வந்து ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு தெரியறதில்ல. இப்போ இதே வந்து ஏதாவது ஒரு அனிமலோ ஒரு பேர்டோ கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுதுன்னா அதுக்கு தெரியுமா நான் வந்து ஒரு நாய், நான் ஒரு பூனை அப்படின்லாம் அதுக்கு தெரியுமா அப்படின்னா ஏன் அதுக்கு தெரியல? நமக்கு ஏன் தெரியறது? நமக்கு புத்தி அப்படின்னு ஒன்று விசேஷமான ஒரு ஃபேக்கல்ட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, புத்திக்கு என்ன பண்ண தெரியும்னா எது சரி எது தவறு அப்படின்னு பிரித்து பார்க்கிற சக்தி நம்மளுடைய புத்திக்கு இருக்கு. அதுக்கு பேர் விவேக சக்தி அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கிரிமினேட்டிவ் பவர், இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்மளுக்கோட புத்திக்கு பகுத்து பார்க்கிற அந்த சக்தியானது இருக்கு. பகுத்தறிவு அப்படின்னு சொன்னோடனே தப்பா நினைச்சுட கூடாது. அந்த பகுத்தறிவு பாசறை அதெல்லாம் இல்லை, ரியலாவே பகுத்து அறியறது எது சரி எது தப்பு. மூணாவது என்ன அப்படின்னா எது உண்மை எது பொய் அப்படின்னு பிரித்து பார்க்கிற சக்தியும் நம்மளுடைய புத்திக்கு இருக்கு. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் காணல் நீர் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ புத்திக்கு என்ன தெரியும்? அது பொய், அது உண்மை இல்லை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட புத்திக்கு கெப்பாசிட்டி ஆனது இருக்கு. அப்போ இது நிஜம் இது தோற்றம் அப்படின்னு நம்மளோட புத்தியால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸை புத்தி பண்ணி நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை புத்தி கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ புத்தியை யூஸ் பண்ணி நிறைய வெளியில் இருக்கிற விஷயங்களை என்ஜாய் பண்ணலாம். அந்த புத்தியை யூஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு யானை இருக்குன்னு வச்சுக்கோங்க, யானைக்கு தான் யானைனே தெரியாது பாவம், அது வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு யானைக்கு தெரியாது. ஆனால் அந்த யானையை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? தம்ம தோண்டு ஒரு குட்டியாக ஒரு பாகன் நின்றுண்டு அவ்வளோ பெரிய யானையை அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். எதனால பண்ண முடியறது? புத்தி இருக்கிறதுனால அவனால் அவ்வளோ பெரிய யானையை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் எது சரி எது தவறு அப்படின்னு பிரித்து பார்க்குற சக்தி புத்திக்கு இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணலாம், நம்மளோட லைஃப்பில் நல்ல விஷயங்களை நிறைய பண்ணி நிறைய புண்ணியத்தை நாம் சம்பாதிச்சுக்கலாம். ஸோ சரி தவறுன்ற ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால எப்படி ஹெல்ப் பண்ணுறது புத்தி நம்மளுக்கு? நிறையா புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு புத்தி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த புத்திக்கு எது உண்மை எது பொய் அப்படின்னு பிரித்து பார்க்கிற சக்தி இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி நாம் சாஸ்திரம் படித்தோம் அப்படின்னு சொன்னால், பகவத்கீதா படித்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இந்த கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறோம்? மோக்ஷம் கிடைக்கும்னு சொல்கிறோம்ல, அந்த மோக்ஷத்தையும் நாம் வந்து அடையலாம். அப்போ புத்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு புத்தியை யூஸ் பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய கீதா கிளாஸ் வந்து இருக்கும்.
இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி ஸ்கூலுக்கெலாம் வரும் பொழுது பசங்கள்லாம் எப்படி வருவா, நோட்டு பென்னு அதெல்லாம் எடுத்துன்னு வருவாள். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் அட்மாஸ்ஃபியரில் கீதா கிளாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பர்சனலாக எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூலுக்கெலாம் பசங்க டிசிப்ளின்டாக வரா மாதிரி ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ புத்தி 3 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா புத்தி இதெல்லாம் பண்ணுறதுன்னு? நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம் இல்லையா? எங்கேயாவது போனால் யாராவது சொல்லியிருந்தா நாம் வந்து கேட்டிருப்போம், ஆனால் கேட்கும்போதே என்ன ஆகிடும், மறந்து போயிடும். அப்போ இங்கே வந்து நோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம திருப்பியும் வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி இப்படி ஜென்ரலி என்ன பண்ணுவோம்னா நோட்டெலாம் பண்ணிப்போம். அடுத்த கீதா கிளாஸ் வர வரைக்கும் அந்த நோட்டை எங்கே வச்சோன்னே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் கவலையப்படாதீங்கோ. இப்படியே ரிப்பீட் பண்ணி பண்ணி இந்த கிளாஸ் அப்படின்னு அதுக்கு தான் பேர். முன்னாடி ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்ததோ அதையே வந்து ஒரு ரீகேப் மாதிரி செகண்ட் கிளாஸில் சொல்லி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து 2வது கிளாஸில் வந்து கொடுக்கப்படும். ஸோ இது எப்படி இருக்கும்னா ஸ்கூல் பாடம் படிக்கிற மாதிரி தான். ஆனால் அதுக்காக வந்து டெஸ்ட்டெல்லாம் வைப்பேளா, ஏதாவது கேள்விலாம் கேட்பேளானா அதெல்லாம் கிடையாது. அந்த டெஸ்ட்லாம் வச்சு யார் கரெக்ட் பண்ணுறது? அப்புறம் நான் அடுத்த கிளாஸ்க்கு வரணும்ல, அதனால வந்து அதெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் நோட்லாம் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய புது வார்த்தைகள் நாம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அப்படியே நம்ம நைஸாக என்ன பண்ணலாம், நம்மளோட வீட்டிலலாம் அதை சும்மா எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா இது அப்படின்னு போட்டு காமிக்கலாம். அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணிட்டா தானே ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்கள் இங்கே கேட்டுட்டு அப்படியே போனீங்கன்னா புது வார்த்தையாக வேறு இருக்கும், அப்படியே மறந்து போய்டும். நோட் பண்ணிட்டேலாம் எடுத்து நம்மளோட ஸ்பௌஸை போய் மிரட்டலாம். நம்ம இப்போ எனக்கு ஒரு புது வார்த்தை எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அப்படின்னு நாம் வந்து கேட்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பகவத்கீதை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவளெல்லாம் நாம் வந்து இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னால் தானே அவளுக்கும் கேட்சியாக இருக்கும்ல, அவளெல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ணி கீதா கிளாஸுக்கு கூட்டின்னு வரலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த கிளாஸ் வந்து. அப்படியே வந்து புரியாத லாங்குவேஜ்லேயே நீங்கள் பேசுவேளா அப்படின்னா, இப்போ பேசுனதெல்லாம் புரிஞ்சது தானே, சாதாரணமாக தானே இருந்தது. நீங்கள் ஜென்ரலாக வெளியிலலாம் கீதா கிளாஸ் போனேன்னா புரியாத லாங்குவேஜ்லேயே இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து புரியாத லாங்குவேஜில் இருக்காது, தமிழில் தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நடுவில் வந்து ஆர்டினரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணப்படும். ஸோ நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த கிளாஸ் பேட்டர்ன் ஆனது இருக்க போகிறது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் 55 நிமிஷம் 50 to 55 நிமிஷம் தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் அவ்வளோதான் இருக்கும். ரெகுலர் கிளாஸ் மாதிரி இப்போ ஸ்கூல்லலாம் 45 minutes பீரியட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இது இருக்கும். மேக்ஸிமம் 50-52 நிமிஷம் அவ்வளோதான் கிளாஸ் இருக்கும். பட் எவ்ரி வீக்கு வரணும். ஒரு இன்னைக்கு வரேன், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மாதம் கழித்து வரேன் அப்படின்னா அப்படி படிக்க முடியுமா நம்மளால? ஸ்கூலு மிஸ் நான் வந்து ப்ரீகேஜி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன், இப்போ என்னை வந்து 2nd ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறேளா அப்படின்னு கேட்டால் எடுத்துப்பாளா ஸ்கூலில் அப்படின்னா எடுத்துக்க மாட்டா. என்ன பண்ணணும், ப்ரீகேஜிக்கு அப்புறம் என்ன படிக்கணும், எல்கேஜி படிக்கணும், எல்கேஜிக்கு அப்புறம் யூகேஜி அப்படின்னு சிஸ்டமேட்டிக்காக தானே நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறோம்ல. அந்த மாதிரி இந்த விஷயத்தை சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். நீங்களும் எப்பயாவது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நானும் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்து முடிச்சிட்டேன், நேரம் உனக்கு வா 4th சாப்டர் எடுக்கிறேன்னா நீங்கள் ஒத்துப்படா? ஒத்துக்க முடியாது இல்லையா? அப்போ சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும், கமிட்டடாக இருக்கணும். கிருஷ்ணருக்கு உங்களோட கமிட்மெண்ட்டை கொடுங்க. கிருஷ்ணர்கிட்ட உங்களோட கமிட்மெண்ட்டை கொடுத்தேல் அப்படின்னா கேரண்டீடு மோக்ஷம். கிருஷ்ணரை தான் சொல்கிறார் கீதால், நீ சின்சியராக கமிட்டடாக நான் சொல்கிறத சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லெங்த் ஆஃப் டைமுக்கு படித்த அப்படின்னு சொன்னால், நீ வேண்டாம் எனக்கு மோட்சம் வேண்டான்னு சொன்னால் கூட ஐ காண்ட் ஹெல்ப், கண்டிப்பாக உனக்கு மோட்சம் கிடைச்சே தீரும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். தெரியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.